ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீரை புளிக்கூட்டு பண்ண போகிறோம். புளிக்கூட்டுன்னு சொல்லிக்கலாம், சாம்பார்னு சொல்லிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் விட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் ஜீரகம் ரெண்டையும் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிட்டு இப்போ கீரை போட்டுக்கலாம். இப்போ கீரை எல்லாத்தையும் போட்டாச்சு. குக்கரில் துவரம்பருப்பும் பைத்தம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன். புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் வேகட்டும் கீரை, பார்க்கலாம். இப்போ ஓரளவு கீரை வெந்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் வேகட்டும். இப்போ கீரை நல்லா வந்துட்டு பருப்பு விட்டுக்கலாம். நம்மளோட கீரை புளிக்கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட கீரை புளிக்கூட்டு ரெடி. சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஈவனாக இருக்கும். ஓகே, பாய்.